எனக்கு உனக்கு இறகனை ரொம்ப பிடித்திருக்கிறது. ஆ, இ- என்ன கூறுகிறாய் கனி? ஆமாம். இறகனை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. அதே போன்று எனது அக்கனின் குழந்தைகளையும் காப்பாற்றினான் அல்லவா? அதை கேட்டவுடன் மனதிற்குள் ஒரு சந்தோஷம். ஆ, அவனை நான் நேசிக்கிறேன் என்று தோன்றுகிறது மலர்கொடி. என்ன கனி கூறுகிறாய்? ஆமாம். ஏன் நேசிக்க கூடாதா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. திடீரென்று இப்படி கூறுகிறாயே, ஆதலால் தான் கேட்டேன். ம் ஆ, இல்லை, அதற்காகத்தான் உன்னிடம் முதலிலேயே கேட்டேன். உனக்கு ஏதாவது இறகனின் மீது ஆசை இருக்கிறதா என்பது போல் உன்னிடம் கேள்விகள் எழுப்பினேன். நீ எதுவும் இல்லை என்று கூறிவிட்டாய். அதனால் தான் என் மனதில் இருப்பதை நான் உன்னிடம் கூறிவிட்டேன். இதை நீ இறகனிடம் ஒருபோதும் கூறிவிடாதே, புரிகிறதா என்று கூறிவிட்டு கனி அங்கிருந்து வேகமாக செல்ல, மலர்கொடி என்ன செய்வது என்று அறியாமல் அவளும் பொறுமையாக நடையை நடந்து அங்கிருந்து சென்று ஒரு மரத்தடியில் அமர்ந்து ஏதோ ஒரு சிந்தனையில் ஒரு மரத்தின் மீது சாய்ந்து கண்களில் உறக்கமில்லாமல் இரவு முழுவதும் கண்களை விழித்து வானில் இருக்கும் நிலவையே பார்த்து கொண்டிருந்தாள். மலர்கொடியிடம் பேசிவிட்டு சென்ற கனி, என்னிடமே ஏமாற்றுகிறாயா? உன் மனதில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று எனக்கு தெரியும். என்னை ஏமாற்ற முடியாது மலர்கொடி. இப்போது உன் மனதில் இருப்பதை வளர்த்தெடுப்பதற்காகத்தான் சிறிதாக ஒரு விதையை போட்டிருக்கிறேன். அது தானாக வளர்ந்து கொடியாகி நிற்கும், பிறகு மலராகும். அப்போது பற்றுக்கொள்கிறேன் மலர்கொடி. நான் கூறியதை நம்பிவிட்டால் இருக்கட்டும் என்று கனியும் வேறொரு திசைக்கு சென்று அவளும் உறங்கச் சென்றாள். மேலும் இக்கதை தொடரும். நன்றி, வணக்கம்.